சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த வாரம் சிறப்பான விஷயங்கள்லாம் நான் நிறைய ஆர்வத்தோட கேட்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாவே ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் அஜித் அவர்களுடைய விஷயமும் ரங்கராஜ் பாண்டே இவங்க கிட்ட பேசின ஒரு ஒரு கான்வர்சேஷன், இதுல இருந்து நாங்க ஆரம்பிக்க நினைக்கிறோம். ஆனா அதுக்கடுத்து ஒரு 2, 3 கேள்விகள்லாம் வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்றத இப்போ நீங்க இந்த முதல் கேள்விக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலாக இப்போ அஜித் வந்து தமிழ் ஊடகங்களை சந்திக்கிறது கிடையாது. ஆங்கில ஊடகங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ் ஊடகங்களுக்கு எப்பவுமே அவர் கொடுக்கறது இல்லை. ஊடகங்களே பார்க்கறது இல்லை, அது வேற. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போன பிறகு அவர் வந்து ஊடகங்களை நாடுகிறார். என்ன காரணம்னா அவருக்கு ஸ்பான்சர் நிறைய வேணும். அப்போ அது தொடர்பாக பேசும்பொழுது தான் ஸ்பான்சர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த ஆங்கில ஊடகங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதற்கிடையில் இந்த கரூர் இஷ்யூ தொடர்பாக அவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில ஊடகத்தில் கொடுத்த பேட்டி இங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கம் அவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு ஒரு குரூப்பும், இல்லை அவர் விஜய் எதிர்க்கிறாருன்னு இன்னொரு குரூப்பும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த சில பேர் பார்த்தீங்களா இப்போ அஜித்தே காரி சுற்றிட்டாரு விஜயை அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் வந்து இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி ஒரு பதிலை சொல்லலை, நாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி தான் அவர் பண்ணார். ஆனால் அதை நாம் தமிழர் கட்சி கையில் எடுக்கணும்னா அவர் வந்து கொஞ்சம் குழம்பிட்டார். ஆனாடா இது ரூட்டு வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒரு பெரிய ஆதங்கம் அஜித்திட்ட உண்டு. ஏன் தமிழ் ஊடகங்களை அவர் பார்க்க மறுக்கிறார்? இப்போ தமிழ் ஊடகங்களில் இப்போ என்னையோ பிஸ்னியோ ரிப்போர்ட்டர்களையோ அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சில நேரங்களில் அவருக்கு எதிராக இங்கே பேசியிருக்கோம், ஆதரவாக நிறைய பேசியிருக்கோம். என்னை போல் அஜித்துக்கு ஆதரவாக பேசணும் யாருமே கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அஜித் பற்றி உழவுகிற அவ்வளவு நல்ல செய்தியும் நான் கொடுத்தது தான். பல சம்பவங்களே நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும்ல, இவங்கெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, கான்ட்ரவர்சியே இல்லாத ஆள், அதாவது உங்கள் பார்வையில் இவர் சரியான ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. ஆமாம், இப்போ நீயா நானா கோபிநாத் மாதிரி கொஞ்சம் பேரை நான் சொல்கிறேன். இப்போ இவங்கள பார்த்து நீங்கள் ஒரு தமிழ் பேட்டி கொடுங்க, அதில் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறது புரியாமல் தான் அவன் இங்கே ஆளாளுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு பரப்ப ஆரம்பிச்சான். நீங்கள் விஜய் திட்டுறீங்கன்னு ஒருத்தன், விஜய் ஆதரிக்கிறீங்கன்னு ஒருத்தன், திட்டினாரா ஆதரிச்சான்னு தெரியாமல் மையமாக நின்று இன்னொருத்தன். ஸோ இது தேவையில்லாத பிரச்சனையாகும் இல்லை. அப்போ தமிழில் பர்ஃபெக்டாக ஒரு பேட்டி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தோம். கேட்டாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவருடைய நீண்ட நாளைய நண்பர். அதனால் அவர் வந்து பாண்டேயை தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதையும் ஆங்கிலத்தில் தான் கொடுக்குறாரு. சரி, ஓகே, ரங்கராஜ் பாண்டே மொழிபெயர்த்து கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மொழிபெயர்க்கிறார். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு எப்பவுமே நான் நல்லது தான் நினச்சிருக்கேன், விஜயையும் என்னையும் எதிரெதிர் திசையில் மோத வைக்கிறதுக்கு சில வேலைகள் இங்கே நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யாரை சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நாம் தமிழர் தளபதிகள் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பித்தாங்கல்ல, வர்றா அஜித்தே உங்களை காரி துப்புறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்கல்ல, அதற்கான பதிலாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு கிளாரிட்டியாக அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நான் அவருக்கு ஆதரவாக தான் இருக்கேன், நான் அவருக்கு எதிராக பேசலை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இதெல்லாம் அவர் குரலில் இருக்கான்னா இல்லை. ரங்கராஜ் பாண்டே என்ன பண்ணுறாரு, அந்த ஆடியோவையும் கட் பண்ணி கொஞ்சோண்டு போட்டுட்டு, அந்த கொஞ்சம் ஆடியோ எதுன்னா விஜய் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுறது, விஜயை பற்றி பேசுறதுக்கான அந்த ஆடியோ ஃபுட்டேஜ் எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, இப்படிலாம் அஜித் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இதை நாம எந்த அளவுக்கு நம்புறது? உள்ளபடியே அஜித் அப்படிலாம் சொன்னாரா அப்படின்னு நினைச்சா அதை சுரேஷ் சந்திரா ஷேர் பண்றாரு. ரங்கராஜ் பாண்டே சொன்னதை சுரேஷ் சந்திரா ஷேர் பண்றாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? சரி, ஓகே, அஜித்தோட வில்லிங்ல தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அவர் சொன்னாரோ இல்லையோ, ரங்கராஜ் பாண்டே அஜித் சொன்னதா சொல்றாரு. ஒருவேளை இன்னொரு 2 நாள்ல அவர் வந்து இதுதாங்க அஜித் பேசுனதுன்னா அந்த ஆடியோ வெளியிட்டாருன்னா கிளாரிட்டியாக போயிடும், முடிஞ்சிடும். பட் ஓவராலாக பார்க்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஜித்தும் விஜயும் இணைந்து, அதாவது அந்த ரசிகர்கள் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வாங்க, எங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு தெம்பாயிட்டாங்க. ஏன்னா அப்போ வெறும் விஜய் ரசிகர்கள் ஃபைட் பண்ணும்போதே இவ்வளோ பெரிய கூட்டம். அஜித் ரசிகர்கள் கட்டாயமாக விஜய் ரசிகர்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு முடிவை எடுக்கும் பொழுது
நான் விஜய்க்கு நல்லதுதான் நினைப்பேன்னு அஜித் சொன்னாருன்னா அப்போ அவங்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இவங்க இன்னும் தெம்பாயிட்டாங்க. ஓகே. சரி பார்க்கலாம் வர்ற தேர்தல் அப்படின்ட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த பேட்டி ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இங்கே இருக்குது. ஓகே. இல்ல அதுலயும் சில முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதாவது மற்ற யார் யார் எப்படி பேசியிருக்காங்கன்றத விட, அவர் சொன்ன சில முக்கிய வார்த்தைகள்ல நடந்த அதாவது ஒரு நடிகன், ஒரு கலைஞன் என்பவன எல்லோரும் அன்புக்காக பார்க்க வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் ஒரு விபத்தா நீங்க கன்வெர்ட் பண்ணாம அதை வேற மாதிரி எல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்லாம் அவர் ஓப்பன் டாக்கா பேசுவாரு. பல மேடைகள்ல நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த விஷயத்த வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்லும் பொழுது, இது கிட்டத்தட்ட உலக செய்தி மாரி நடந்த ஒரு செயலா தான் மாறிடுது. அவர் இந்த விஷயத்த இங்க தமிழ்நாட்டுல பேசியிருக்காரு, அது அங்க பேசியிருக்காதுன்ற விஷயம், எந்த அளவுக்கு சப்போர்ட் குடுத்திருக்காருன்றதுல, இப்ப நீங்க சொன்ன கருத்துலயும் ஒப்பிடும்போது அது நல்லாவே தெரியுது. நீங்க சொன்ன மாரி தலையும், தளபதியும் ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயங்கள வந்து மாஸ் கிரியேட் பண்ண போறாங்க. நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதே பேட்டியிலேயே. நான் வந்து அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன், ஓட்டு போடுவதோட என் வேலை முடிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் எதிரியா நினைத்த ஒரு விஜயை இன்னைக்கு வந்து என் நண்பன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னலே போதும் உங்களுக்கு. அதை தாண்டி அவர் வந்து களத்தில் நின்று ஓட்டு கேட்கணுங்கிற அவசியம்லாம் இவங்களுக்கு கிடையாது. அவர் வரவும் போறதில்லை. ஆனால் அவருடைய ரசிகர்கள் வருவாங்கல்ல, என் தலைவனுக்கு உங்க மேல எந்த டிஸ்பியூட்டும் இல்லப்பா, அப்ப நாங்க வந்து நிக்கிறோம்னு வருவாங்கல்ல. ஆமாமா. அது வந்து இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அவ்வளவு. ஓகே, ஓகே. இப்போ சமீபத்துல சில குட்டி குட்டி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களுடைய அந்த டாக் கூட ரொம்ப அழகா சில விஷயம். அவரோட இன்னைக்கு ஹேஷ்டேக் வந்து அவர் இப்படி வச்சிருந்தது. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை வெளியிடும் பொழுது இங்கே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய திமுக ஆதரவு வக்கீல்கள் அல்லது அரசு வழக்கறிஞர்கள் அப்படி வாய மூடி நின்னாங்க அப்படிங்கிறத ஒரு செய்கையால செஞ்சு காமிக்கிறாரு. எப்பவுமே அவருடைய படம் வந்து எப்படி எல்லாம் கலந்த ஒரு மசாலா படமா இருக்குமோ, ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்குமோ, அதே மாதிரி அவருடைய ஸ்பீச்சும் இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அதை வந்து ஒரு புறம் வார்த்தைகளாகவும் இன்னொரு புறம் இந்த மாதிரி சைகையாகவும் அவர் செயல்படுத்தும் பொழுது அது முன்னாடி உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுப்பாரு. ஸோ அதில் ஒன்று தான் அது. சரி, இப்போ அவருடைய ஜனநாயகம் படத்துக்கு வருவோம். இப்போ அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றது சில விஷயங்கள்ல தெரிஞ்சிருச்சு. சில வீடியோ ஆதாரமும் அவர் ஓகே இருந்தவரும் ரொம்ப தெளிவாயிட்டாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த படத்துக்கான அடுத்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அவருக்கான விஷயம். ஒரு போஸ்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்காரு அப்படின்றதான் விஜய் ரசிகர்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பட் இந்த படத்துடைய அப்டேட் இன்னும் வேற லெவல்ல என்ன இருக்கு? இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு பெரிய தடையா இருந்தது இந்த கரூர் மக்களை சந்திக்காமல் அவர் இருந்தது தான். சந்திச்ச பிறகுதான் எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம அமைதியா இருக்கணும்னு இருந்துட்டாரு. இப்போ அவங்களை எல்லாமே சந்திச்சுட்டாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. இதற்கப்புறம் நீதிமன்றம் ஒரு நீதி விசாரணை அதெல்லாம் ஒரு பக்கம் போகும். ஓகே, ஓகே. ஆனால் அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் வெளியில் வந்துட்டார். அப்போ ஒரு பக்கம் வந்து அடுத்த பொதுக்கூட்டம் எங்க நடத்துறது, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, பொதுக்குழுலாம் கூப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் இப்போ ஜனநாயகனை முடுக்கி விடுற வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அது வந்து ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகுது. அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் தான் நம்ம பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நிற்கிற அந்த போஸ்டர் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன குறை உண்டு. எப்பவுமே நம்மள மாதிரி ஆட்கள் வந்து குறையை தானே தேடி கண்டுபிடிப்போம். எப்பவுமே நிறைவடைவதுங்கிறது நம்ம வேலை கிடையாது. அதில் என்ன குறைகள் இருக்குங்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வெறும் இந்த இளைஞர் கூட்டத்தை மட்டுமே அதில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அவங்களோட வந்து பலவிதம் வயதினர் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன். எல்லாருக்குமான ஒரு தலைவனா விஜய் இருக்காருங்கிறது அந்த புகைப்படம் உணர்த்தி இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த யங்ஸ்டர்ஸ் பசங்களாவே இருக்காங்க. ஓகே. எங்கேயுமே மருந்து கூட ஒரு பெண் இல்லை. ஓகே. அப்படி இருக்கும்பொழுது அப்படி ஒரு போஸ்டரை ஒருவேளை படத்திலிருந்து எடுத்த பிரேம் அது அல்லது இவங்களா உருவாக்குனதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி சில படங்கள் வந்து குழந்தைகளா இருக்கட்டும், தாய்மார்கள் எல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா, இந்த போட்டோ வந்து வேற எங்கேயோ அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கொண்டு வந்துருமோ அப்படின்றதுக்காக கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லடா இதை பார்க்கும்போதே நம்ம கரூர் சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவ்வளோ கிரௌடு நிற்கிது அவரை சுற்றி. எல்லாருமே அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இந்த கைகள்லாம் அப்படி நீண்ட அவருடைய தொடர்றதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இது சும்மா பார்த்தாலே அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, காலப்போக்கில் அது மறையலாம், வாய்ப்பு நிறையா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் சில விஷயங்கள் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அப்டேட்டு. இவருடைய அப்டேட்டில் ஒரு என்ன ஒரு கிராண்டான ஒரு விஷயம்னா கமல் அவர்களுடைய ப்ராடக்ட்ஸில் பண்ண போகிறது சுந்தர்சி அவர்களுடைய ப்ராடக்ட்டு. இது என்ன லெவலில் இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஸ்டேஜில் இருக்குது.
பட் இது வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஒருவேளை இன்னொரு அருணாச்சலமா இருக்குமா? அது ஒரு நியாயமான கேள்விதான். இன்னொரு அருணாச்சலமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வெற்றி படமா இருக்குமாங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஏன்னா அருணாச்சலம் வந்து ஒரு வெற்றி படம் தான். பட் அந்த படத்தில் வந்து கிடைத்த லாபத்தில் பல பேருக்கு அவரு ஹெல்ப் பண்ணாரு ரஜினி. இந்த மாரி பண்ண முடியாது இந்த முறை. அது ஒண்ணு இருக்கு. பட்டு சுந்தர் சி ரஜினி காம்பினேஷன்ங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ரஜினியை கலகலப்பா பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷனா இருக்கும்னு தான் எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ரொம்ப ரக்கடான ஒரு சீரியஸான ஒரு ரஜினியை பார்த்துட்டோம். வர்றது, குத்துறது, வெட்டுறது, ரத்தத்தை குடிக்கிறது இப்படி போயிட்டே இருந்துச்சு. என்னடா எப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவரு. குழந்தைகள், பெண்கள்லாம் அப்படி கும்பல் கும்பலா வந்து பார்க்குற ஒரு நடிகர் அவரு. அவர் வந்து ஒரு ஹியூமராவே காமிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு முரட்டு ஆளாவே எத்தனை படத்துல நம்ம பார்ப்போம். ஆமா. அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைக்கும் பொழுது ஒரு ரிலீஃபா சுந்தர் சி வந்திருக்காரு. ரொம்ப கலகலப்பா ஒரு படமா இருக்கும். அதுல எப்பவுமே சுந்தர் சி வந்து குறை வைக்கவே மாட்டாரு. தியேட்டருக்கு வர்றவங்க ரொம்ப என்ஜாயபிளா ஒரு படத்தை பார்க்கணுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்காரு. ஓகே, ஓகே. ஸோ அப்படிப்பட்ட படமா அது. இப்போ அந்த படத்துக்கான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது, நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம். எப்போ வந்து ரஜினி அவர்களும், கமல் அவர்களும் இணைந்து ஒரு படத்த வந்து நடிக்க போறாங்க அப்படின்ட்டு. நம்ம இப்படியெல்லாம் அதை எப்போ நடிப்பாங்க, அதுக்கான அப்டேட் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க பாருங்க. நான் தயாரிக்கிறேன், நீங்க நடிங்க. அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது நிச்சயமா அதை பத்தி பேசுவோம். இதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு, அதாவது கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து வேற ஏதாவது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான விஷயங்கள் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா? இப்போதைக்கு இல்ல. என்ன பண்ண கமல் ரஜினி இணைந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிறதா இருந்துச்சு. இப்போ அது நெல்சன் பண்ண போறாருங்கிற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ அதனால லோகேஷ் அந்த காம்பவுண்ட்ல இல்ல. அவரு அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, இப்போ அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவரே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ரத்த கலரியா ஒரு ட்ரைலர் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படம் வெளிவந்து அது வந்து ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சுன்னா லோகேஷ் வந்து ஹீரோவாவே பயணிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இப்போ எப்படி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு லவ் டுடேன்னு படத்தை நடிச்சு அது பெரிய ஹிட் ஆனோடனே டைரக்ஷன் அப்படி ஓரமா வச்சுட்டு நடிக்க கிளம்புனாரோ, ஸோ அந்த மாதிரி லோகேஷ் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியை பொறுத்த விஷயம். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு ஒரு கவலை இருக்கு. என்னன்னா, என்னடா இப்ப ரஜினி கமல் ப்ராஜெக்டை நம்ம கைவிட்டோமே, நம்ம கைக்கு கிடைக்காம வேற ஒருத்தருக்கு போயிருச்சே அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்குள்ள இருக்கு. அதற்கான முயற்சியில் அவர் தொடர்ந்து இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இன்னமும் ஒரு மனம் தளரல. நான் இன்னொரு கதை சொல்றேன்னு அவர் தொடர்ந்து ராஜ்கமல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஏற்கனவே ஒரு 3 கதை சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ரஜினிக்கு 3 கதை சொல்லி 3மே அவருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்னொரு கதையை அதற்குள் ரெடி பண்ணி பேசலாமாங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் என்ன இருந்தாலும் இப்போ அவர் வந்து நடிப்புலையும் பிஸியாக இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை பண்ணக்கூடிய சூழல் அமையலைன்னா கூட அதற்கப்புறம் ஒருவேளை பெரிய ஹீரோ யாராவது கிடைச்சாங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே, ஓகே. இப்போ அதே மாதிரி அடுத்த வருஷங்களை பார்க்கும்போது ஜெகன் செங்கல் அவருடைய ஒரு படத்துக்கான ஒரு அப்டேட் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனோடைய சுபாஷ் கரன் அவங்களோடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதோட அப்டேட்டு இல்லை அந்த இடத்துல சந்தித்ததுக்கான காரணம் என்ன?